அப்புறம் இந்த யூடியூப்ல நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியா இருக்குன்ட்டு. ஒருத்தன் கூட உண்மை பேசலைங்க. அதுதான் பெரிய கொடுமை. ஒருத்தன் சொன்னான், எனக்கு சோர்ஸ் டெல்லியில இருந்து வந்துருச்சுன்னா. சோர்ஸ் வருதுன்றான். எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இவ சொல்றான் சோர்ஸ்னா இரு. அவர் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. கேட்டவங்க எல்லாம் புலனாய்வு புலிகளாம். ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறான். எதுக்கு இருக்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவர் வந்து மடியில் 2 பேப்பர்ஸா வச்சிருக்காரு. அப்படி எடுத்து பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்றேன். எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க. அப்ப நான் நைட் டெல்லியில பேசிட்டு சொல்றேன் அப்படின்றான். சரி, மடியில் 2-4 பேப்பர் இருக்கு. என்ன நான் பரட்டி பார்த்து ஏதோ சொல்றான் போல இருக்கு. சரி, ஏதோ இதுல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு. இருக்கலாம் இல்லையா? ஏதோ காவல்துறையில இருந்ததா சொல்றாங்க, ஏதோ உளவுத்துறையில இருந்ததா சொல்றாங்க. உண்மையிலேயே சோர்ஸ்ல இருந்து வந்து விசாரணை பார்த்தா அவர் படிச்சு சொன்னது தினமலர் பேப்பர்.